Hi. 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 Welcome to Sunday Samayal. Sunday இல்லடா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. Okay, welcome to செவ்வாய் சமையல். இன்னைக்கு வந்து நாங்க வந்து பீட்ரூட் சப்பாத்தி பண்ணலாம் அப்படினு இருக்கோம். பீட்ரூட் சப்பாத்தி வித் மேரக்கா குருமா. இன்னைக்கு வந்து நாங்க மழை வரதுனால வெளியில எங்கேயும் போல. அதனால வீட்லயே நாங்க வித்தியாசமா ஒரு டிஷ் பண்ணி சமைக்கலாம்னு இருக்கோம். சப்பாத்தி உருட்டு இருக்கு, உருட்டு கட்டை இருக்கு, அப்புறம் தக்காளி அறுக்கிறதுக்கு கத்தி இருக்கு. அப்போ நம்ம சமையலுக்கு தேவையான பொருளெல்லாம் அங்கே வச்சுருக்கோம். மேரக்காய், அப்புறம் ஒரு லெமனு, அப்புறம் இந்த நாட்டு தக்காளி சின்னது ஒன்று, அப்புறம் நம்ம பீட்ரூட்டு, அப்புறம் ஆனியன், வெங்காயம். பிளேட் வந்து லாஸ்ட்டில் வந்து நம்ம சப்பாத்தி பண்ணி சாப்பிட்றதுக்காக தேவைப்படுற பிளேட்டு. போட்டு கொஞ்ச நேரம் வேக வைக்கணும். ஓகே, இது விசில் வந்தோடனே பீட்ரூட் வெந்துடும். அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ வந்து நாங்கள் சமைக்கிற வரைக்கும் பசி தாங்க முடியாதுன்னு சொல்லி அண்ணா வந்து எங்களுக்காக பலாப்பழம் அறுக்கிறாரு. சப்பாத்தி வேணா இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கலாம் போல. Check the mic and make sure it sound right, boys. அடுப்பு பற்ற வைக்கணும். பத்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். முதல்ல வந்து கடுகு. குருமா பண்றோம். குருமா பண்றதுக்கு வந்து முதல்ல அந்த சப்பாத்திக்கு குருமா பண்றோம் இல்லையா, அந்த குருமா பண்ண போறோம். கடுகு சிடுகுது பாத்தீங்களா? சிடுகு கடுகு சேர்த்தா காரம் குறையாது. கடுகுலேயே காரம். ஓகே, இப்போ வந்து ரொம்ப சிம்மில் வச்சு தான் நம்ம இதெல்லாம் பண்ணணும். ஏன்னா வந்து முதல் ப்ராசஸ் எல்லாமே சிம்மில் தான் வைக்கணும். ஏன் பாபு, நிஜமாலுமே உனக்கு சமைக்க தெரியுமா? ட்ரை பண்ணுவோம். அடப்பாவி, ட்ரை பண்ணுறதுக்கு நாங்கள் தான் கிடச்சோமா? இங்கே சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகே ஓகே, இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போடுறோம். ரெண்டு வரமிளகா தெரியுதா? ரெண்டு வரமிளகா. இது தெரியாது போட்டா. இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது பல்லு விளக்குற பேஸ்ட். பூண்டு முதலே போட்டிருக்கணும். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, பரவாயில்ல. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நம்ம வதக்கணும். பொன்னிறம்னா ஏன் நிறம் மாதிரியா? ஓ, மூஞ்சி கொஞ்சம் கண்ணாடியில் பாரு, அப்படியே ஜனகட கொஞ்சம் காட்டு. இங்க பாருங்க. தேவையான அளவு உப்பு அப்படின்னு எங்கள் அக்கா சொல்லியிருக்கிற. அப்படி குழம்பு மிளகாய் தூள். இது வந்து வீட்டில் நாங்கள் அரைச்ச மசாலா.
அது எப்படி அரைக்கிறதுன்னு இன்னொரு நாள் நான் சொல்லித்தரேன். ஐயோ, எண்ணெய் ஊற்றிக்கணும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குருமா செய்கிறதுக்காக கேரட்டு, அப்புறம் உருளைக்கிழங்கு, மேரக்காய், அப்புறம் பீன்ஸு அதெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கு தான் வந்து கொஞ்சம் எண்ணெய் எடுத்துருக்கோம். மிக்ஸ் பண்ணி இதில் வந்து ஃப்ரை பண்ணி, ஏதாவது குக்கரில் நம்ம வேக வச்சு எடுக்கலாம். பட் இப்படி பண்ணால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குருமான்றதுக்காக நம்ம இப்படி பண்ண போகிறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஓகே, முதல்ல வந்து நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் பீட்ரூட் வேக வச்சுருந்தோம். அது வெந்திருக்கான்னு பார்ப்போம். பீட்ரூட் நல்லா வெந்திருக்கு. ஆமாம், எப்படி சொல்கிறேன்? அது சும்மா குத்து மதிப்பாக சொல்ல வேண்டியதுதான். தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இந்த தண்ணியில் வந்து இது நல்லா வேகும். இதில் கொஞ்சம் மசாலா தூவிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம காய்கறி எல்லாம் வெந்துருச்சு. ஓகே, இதை வந்து நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சது. இதில் தான் இது மிக்ஸ் பண்ண போகிறோம். ரைட். ஓகே, இது வந்து கொஞ்சம் நேரம் வேகணும். நம்ம வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்மளுக்கு தேவையான அளவு. இப்போது இது கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா வெந்துருச்சுன்னா நம்மளுக்கு குருமா ரெடி. மேலே வந்து இந்த பேர் என்ன, கொத்தமல்லி தூவிட்டோன்னா குருமா ரெடி ஆயிரும். இப்போ நம்ம வந்து இது பண்ணலாம். இது என்னடா, சப்பாத்தி. பொடி பொடியாக நம்ம வந்து சப்பாத்தி ஏற்ற மாதிரி பொடி பொடியாக நம்ம கட் பண்ணிக்கணும். ಮಾಕೆ ಬಾಂಗಿಡೆನೆ ಅಲ್ಲಿ ಬೆಳ್ಳೆ ಕಾತಿ ಬೀಸಲಾಗಿ ಹೋರೆನೆ ಕಲ್ಲು ಮೇಯನಾಂದಲೇ ಸೋಕುದು ನಾ ಕಣ್ಣ ಮುಚ್ಚಿದೆಯು ನಿನ್ನಗೇನದು. அடிக்கடி இது மாதிரி சொல்லுவோம், வெயிட் கழிச்சிடாது. யூனிவர்சிட்டி வெயில் பணியிடத்திங்க இதே கூதிலே என்ன தமிழ்ல பேசுங்க, அப்பதான் பாக்குறவங்க புரியும். ரைட்டா? இப்போ நாங்க வந்து பீட்ரூட் சப்பாத்தி வித் வந்து மேரக்காய் குருமா தானே, மேரக்காய் குருமா, கிழங்கு. ஓகே, நம்ம பீட்ரூட் சப்பாத்தி பண்ணியிருக்கோம். பீட்ரூட் சப்பாத்தி கூட தொட்டுக்கிறதுக்கு மேரக்காய் குருமா பண்ணியிருக்கோம். அது எப்படி இருக்குன்னு யாரும் இன்னும் டேஸ்ட் பண்ணி பார்க்கல. அப்புறம் தான் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? சாப்பிடுவதும் தெரியும், கலெக்டர் நம்மளே. அதனால வந்து இன்னைக்கு வந்து இந்த பீட்ரூட் சப்பாத்தி மேரக்காய் குருமா ரெண்டும் செஞ்சிருக்கோம். பீட்ரூட் சப்பாத்தில வந்து நிறைய நற்குணங்கள் எல்லாம் இருக்கு. அது என்னென்னு யூடியூப் பார்த்து சொல்றோம். அமிர்தமான நாமன்னோடு
ஓகே நாங்க சப்பாத்தி நீங்க சப்பாத்தியா? பீட்ரூட் சப்பாத்தி. நான் வந்து குருமா. 2 பேரும் எல்லாருக்கும் கொடுக்க போறோம். நீங்க ஃபர்ஸ்ட் எல்லாரும் வாய் நமங்குது. முதல்ல யாரு ஊத்தலாம்? சப்பாத்தி எப்படி இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். குருமா தான் எப்படின்னு தெரியல. சார் எப்படி இருக்கு சார்? சூப்பர், நல்லா இருக்குங்க. நிஜமாவா சார்? சும்மா சொல்லாதீங்க. சூப்பருங்க. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. இவங்க தான் வந்து எனக்கு ஹெல்ப்பர். எல்லாமே இவங்களும் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம சமையல் வந்து எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க சார். அனிமா சூப்பரா இருக்கு. நிஜமா நல்லா இருக்கா? ஆமா. சாப்பிடும்போது பேசக்கூடாதுங்க. அது நல்லா இருந்தா பேசவே கூடாதுங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஓகே ஃபைன். ஓகே எல்லாரும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். சப்பாத்தி குருமா எல்லாமே நல்லா இருந்ததுன்னு எல்லாரும் சொன்னாங்க. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எங்கள் சேனல் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆமாம், மறக்காமல் அந்த பெல் பட்டன் அமைக்கிடுங்க. அப்போ தான் எங்களோட வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். நன்றி, வணக்கம். வந்து டேஸ்ட் பாருங்க. இது என்ன சொல்லுங்க? என்ன கர்மையா இது? கர்மம் இல்லைங்க, குருமா. ரொம்ப தப்புங்க. இதெல்லாம் தெரியாம எப்படி ஹோட்டல் நடத்துறதுக்கு வந்தீங்க?